நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பில் எல்லை மீட்பு போராட்ட இயக்கத்திற்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தோழர் தெய்வமான் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய பிரகாசம் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய பரமன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, ஜாகர் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, கஸ்தூரி அவர்களே, நல்ல ஒரு முறை நிகழ்த்தக்கூடிய தமிழ் தேச மக்களுடைய தலைவர் தமிழ் தேச மக்களுடைய மாவட்ட தலைவர் அவர்களே, அருமை சோழர் விஜயகுமார் அவர்களே, வழக்கறிஞர் எழிலரசன் அவர்களே, அருமை தம்பி சிதம்பரம் அவர்களே, இங்கே வருகக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திகளே, மாணவ மாணவியர்களே, நன்றி உரை நிகழ்த்திருக்கக்கூடிய தங்கப்பாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவருடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி தமிழ்நாடு தமிழர் தாயக நாடுதான். எங்களை பொறுத்தளவில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்த நாளை தான் நாங்கள் கொண்டாடுவோம் சொல்கிறோம். அதனால் அந்த கொண்டாட நாங்கள் பங்கெடுக்காமல் சித்திரை திருநாள் தான் வருட பிறப்புன்னு சொன்னாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள், திருவிக உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் கூடி தை திருநாள் தான் தமிழர் திருநாள் என்று சொன்னோம். ஆண்டு வருடம் சொல்கிறோம். அதை யார் எதுக்குறாங்க? ஆரிய கூட்டம் பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் கலைஞர் ஒரு முறை சொன்னாரு, தமிழுக்கு 2 வருடம் போட்டுமே சித்திரை கொண்டாடி தை கூட கொண்டாடி போட்டு. அது மாதிரி நாங்கள் ஒரு கருத்தை சொல்றோம். திராவிடம் என்கின்ற அமைப்பு இல்லை என்றால் தமிழ் தேசிய அமைப்புக்கு வேலையே இல்லை. நீங்க சொல்லுங்க, மகாத்மா காந்தி சொன்னார் மொழிகளில் மாறி வேண்டும் சொல்லி வரலாற்று. ஆனா தமிழ்நாட்டில் 67 அண்ணா ஆட்சி போடுற வரைக்குமே அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போடவே இல்லை. நீ நல்லா வரலாறு எடுத்து பாருங்க. காந்தி சொன்னாரு, ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து சென்னை காங்கிரஸ் தான் போட்டாங்க. இதான் வரலாறு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, திராவிடமா தேசியமா தமிழ் தேசியமா இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குறது எப்பவுமே ஆரியக்கூடிய வேலை தான். நீங்க 32 இந்திய போராட்டத்தை யார் நடத்தினா? தமிழ் தேசிய பேசின மாப்போசி இந்தி வேணும்னு சொன்னாரு. தமிழ் தேசிய பேசின சீப்பாயும் தான் நடத்தினாரா? பேரையில் அண்ணாவே சிறைக்கு போனாரு. தந்தை பெரியார் ஊருக்கு கிராம போறாரு. திராவிடம் என்பது ஒரு எதிர்ப்பு சொல். தமிழுக்கு எதிராக இங்கே கலாச்சார பண்பாட்டின் படையெடுப்பு நடத்துகின்ற ஆரியத்துக்கு எதிரான சொல். அது பெரியார் கண்டுபிடிக்கல, உதயநிதி கண்டுபிடிக்கல, வரலாற்று ரீதியாக ஆய்வு ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது ஜான் மார்ஷல். கால்டுவெல் பெரியாருக்கு சொந்தக்காரர் இல்லை. மொழி திராவிட மொழி குடும்பம். இதெல்லாம் நாங்க பெரியார் அப்ப இல்லை. இப்ப சீமாங்க தாத்தா பாட்டை வருவாங்க. அயோத்திதாசன் பண்டிதர் திராவிட இதழ் நடத்துறாரு. இரட்டைமலை சீனிவாசன் திராவிட இதழ் நடத்துறாரு. திராவிடம் 38 மொழி போராட்டம் நடத்துது. தமிழ்நாட்டில் முதல் பட்டுக்கோட்டை அணைகிரி, அஞ்சாவது அணைகிரி நடைப்பயணம் யார் நடைபெறும் சொல்றாங்க. ஆதிக்கு இந்தி எதிர்த்து நடைப்பயணத்தை திராவிட இயக்கத்தை சேர்ந்த பட்டுக்கோட்டை அணைகிரி திண்டுக்கல் திருச்சியில் நடத்துறாரு. சென்னை வரை நடத்தும் போது
அரசியல் ஆட்சி, தன்னாட்சி உரிமை நீண்டு இருக்கிறது. நீங்க மொழி போராட்டம் சொன்னா அண்ணாவுடைய பேச்சை கேட்டுதான், பெரியாருடைய எழுத்தை படிச்சுன்னா 23 வயது இளைஞர் கீழப்பூர் சின்னசாமி சென்னைக்கு போறா, பக்தவச்சலம் முதலமைச்சர் மதங்கட்டு ரயில் வந்துருக்கிறாரு, வீட்டுல இல்ல, மாப்பிளா ரயில் அடிக்கு போறா. ஐயா முதலமைச்சர் அவர்களே, திமுக காரன், அண்ணாவின் பேச்சை படித்தவன், பெரியாரின் சிந்தனை ஏற்றுக்கொண்டவன், மாப்போசை படித்தவன் இல்ல, ஆயுதனார படிச்சவன் இல்ல, நேரம் போய் ரயில் அடியில முதலமைச்சரை மதிக்கிறான். ஐயா தமிழர் இந்திய ஒளிஞ்சிருக்கான்னு சொல்றான். வார சொல்லி போலீஸ் பிடிச்சி மாமல்ல போலீஸ் உட்கார வச்சுறான், விசாரிச்சு அனுப்பிச்சுறாங்க. நேரம்